வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐன்ஸ்டைன் கோஎஃபிஷியன்ட்ஸ்னுடைய டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். 1917 இந்த ஐன்ஸ்டைன் என்ன பண்ணாருன்னா ரெண்டு கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிச்சார். 1917 ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார், 2 கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிச்சார். என்னென்ன கோஎஃபிஷியன்ட்? ஐன்ஸ்டைன் ஏ கோஎஃபிஷியன்ட் அண்டு ஐன்ஸ்டைன் பி கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி 2 கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிச்சு எதை டிஸ்கிரைப் பண்ணார்னு பார்த்துட்டோம்னா அப்சார்ப்ஷன் அண்டு எமிஷன் ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணார். அப்சார்ப்ஷன் ப்ராசஸையும் எமிஷன் ப்ராசஸையும் டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ இதனுடைய டெரிவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட தியரி பார்த்துடலாம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் சிக்னல் வந்து ஒரு ஆட்டமில் இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 ப்ராசஸ் வந்து ஏற்படும். மொதல் ப்ராசஸ் வந்து இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன், ரெண்டாவது ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ் எமிஷன், தேர்டு ப்ராசஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகேங்களா? ஸோ when an electromagnetic signal ஒரு ஆட்டமில் விழுந்துச்சுன்னா, when an electromagnetic signal is incident on an atom. ஸோ ஒரு ஆட்டமில் இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே நம்மளுக்கு 3 ப்ராசஸ் வந்து ஏற்படும். 3 ப்ராசஸ் occurs. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? இன்டியூஸ்டு அப்சார்ப்ஷன், second one spontaneous emission, third one stimulated emission. So first one induced absorption, second one spontaneous emission, and third one stimulated emission. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் E1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் E2. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜிலேருந்து செகண்ட் எனர்ஜிக்கு ஆட்டம்ஸ் வந்து, அதாவது E1 தான் லோவர் எனர்ஜிலேருந்து ஆட்டம்ஸ் வந்து செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்படி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு அப்சார்ப்ஷன் ஏற்படும். அப்புறம் என்ன பண்ணோம்னா செகண்ட் எனர்ஜி லெவல், அதாவது அப்பர் எனர்ஜி லெவல்லேருந்து திரும்ப ஃபஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்படி வரும்போது நம்மளுக்கு 2 வகையான எமிஷன்ஸை ஏற்படுத்தும். முதல்ல ஸ்பான்டேனியஸ் எமிஷன் வரும். ரெண்டாவது ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சார்ப்ஷன் ஏற்படுது, ஒரு ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஏற்படுது. இதுக்கான டெரிவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஒரு அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் N1 வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அதுதான் N1ன்னு சொல்லும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த கிரவுண்ட் ஸ்டேட். N2 என்னதுன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அது N2ன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்கும் இடையில் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்து ரோன்னு எடுத்துக்கிறோம். அதை எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ இந்த எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இப்போது இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட், இதுதான் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் மைனஸ் கிரவுண்ட் ஸ்டேட் தான் நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ E இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1. இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே வெளியில் வர அந்த HVக்கு ஈக்குவலாக இருக்கும். HVனானது பிளாங்க் கான்ஸ்டன்ட், Vனா அங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம டெரிவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்.
ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அப்சார்ப்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, எவ்வளவு வந்து லைட் வந்து அப்சார்ப் ஆகுது E1லேருந்து E2, அது ப்ரொபோஷ்னலாக இருக்கும் எவ்வளவு ஆட்டம்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது, அப்புறம் எவ்வளவு எனர்ஜி டென்சிட்டி இருக்குன்னு. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு டெரிவேஷனில் காட்டுறேன் பாருங்கள். லெட் R12 ஆஃப் AB இப்படி வச்சுப்போம். இப்படி என்ன நடக்குதுன்னா, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட், rate of absorption of light. So light எவ்வளவு absorb ஆயிருக்கு எதிலிருந்து, E1லேருந்து E2க்கு, from E1 to E2. அதால தான் இங்கே 1 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? which is proportional to, அதாவது directly proportional, which is proportional to number of atoms, which is proportional to number of atoms, அதாவது N1. ஓகேங்களா? number of atoms N1 in the ground state. So ground stateல எவ்வளவு atoms இருக்கோ அவ்வளவு rate of absorption of light நம்மளுக்கு ஏற்படும். இந்த ground state என்னது, E1. ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எனர்ஜிக்கும், energy density symbol என்னது, rho. so energy density of incident photons. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எவ்வளவு லைட் வந்து அப்சார்ப் ஆகுதோ அது எதை வச்சு சொல்ல முடியும், அங்கே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட் அப்சார்ப் ஆகும், அப்புறம் அங்கே இருக்கிற எனர்ஜியை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம்னா, R12 ஆஃப் AB. ஓகேங்களா? R12 ஆஃப் AB. ப்ரொபோஷனல் சிம்பிள் என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதுக்கு ப்ரொபோஷனல், N1க்கும் அப்புறம் இந்த டென்சிட்டிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று போட்டுரும். R12 ஆஃப் AB ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து B12ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த B12ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து ஐன்ஸ்டனுடைய கோஎஃபிஷியன்ட். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது புதுசாக இருக்கு இல்லையா, அதான் ஐன்ஸ்டன்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் of stimulated absorption and represents the probability of absorption of radiation. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எவ்வளவு ரேடியேஷன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ண முடியும் ப்ராபப்ளியா. ஸோ அதுதான் நம்ம B12ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன் பார்க்க போகிறோம். அதனுடைய டெரிவேஷன் செகண்ட் ஒன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன். இதுவும் சிம்பிள் தான், சேம் கான்செப்ட் தான். இப்போது E2லேருந்து E1க்கு போக போகிறோம். ஸோ இதான் E1, இதான் E2. இப்போ இங்கிருந்து இப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட் R21 அப்படின்னா 2லேருந்து 1, R21 be the rate of spontaneous emission, from E2 to E1 is proportional to number of atoms. இப்போ E2லேருந்து E1 வந்துச்சுன்னா இங்கே எமிஷன் ஏற்பட்டதுன்னா அப்போ எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? E2க்கு தான் ப்ரொபோஷனலாக இருக்கும். ப்ரீவியஸாக எப்படி பார்த்தோம்? E1லேருந்து E2க்கு பார்க்கும்போது N1 எழுதணும். இப்போ E2லேருந்து E1 பார்க்கும்போது நம்ம N2ன்னு எழுதணும். ஓகேங்களா? விச் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் in the excited state. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? N2 ஆட்டம்ஸ் இருக்கும். அண்ட் அப்படி நம்ம N2வில் பார்க்கும்போது இதுக்கு வந்து அந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது.
நம்ம இங்கிருந்து இப்படி பார்க்கும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனால் இங்கிருந்து இப்படி பார்க்கும்போது எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த டென்சிட்டி தேவைப்படாது. இட் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டி. டென்சிட்டிக்கு என்ன சிம்பிள்? ரோ ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ். ஓகேங்களா? இப்போ இது எப்படி டெரிவேஷனில் எழுதலாம்? ஸோ R21 தான் வந்து நம்மளுக்கு அங்கே எமிஷன்ஸ், ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன் சொல்லுவோம், விச் இஸ் ப்ரொபோஷ்னல் டு எதுக்கு ப்ரொபோஷ்னல்? N2க்கு ப்ரொபோஷ்னல். அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட். இது நீங்கள் உங்களுக்கு புரியணும். இங்கே பேஸில் வந்து ஸ்பான்டேனியஸ் இந்தமாரி எஸ்பின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, எஸ்பின்னு ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும். R21 SP which is equal to A21 ஒரு புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த A21 தான் என்னதுன்னா ஐன்ஸ்டைன் கோஎஃபிஷியன்ட் ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதை இதில் இருக்கிற A21 என்னது? ஐன்ஸ்டைன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். Einstein coefficient of spontaneous emission. and இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? அதோடைய ப்ராபபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெப்ரசன்ட் the probability of spontaneous emission. எவ்வளவு ஸ்பான்டேனியஸ் எமிஷனை ஏற்படுத்தும் அதுக்கான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம தேர்ட் எமிஷனை பார்க்கலாம், ஸ்டிமுலேட்டட் எமிஷன். Next, third one, stimulated emission. Stimulated emission. So இதுவும் அதே மாதிரி தான், R21 தான் இதுலையும் தேவைப்படும். ஆனால் நம்ம இங்கே என்ன எழுதணும்? ஸ்டிமுலேட்டடுக்கு STன்னு போட்டுக்கணும். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இந்த ஸ்டிமுலேட்டட் எமிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு கிரவுண்ட் ஸ்டேட். இதுவும் E2லேருந்து E1 தான். இதுவும் என்ன பண்ணணும்னா ப்ரொபோஷ்னல் டு, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் N2. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு ப்ரொபோஷ்னல் இருக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்னது E2, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம N2ன்னு வச்சுப்போம். செகண்ட், ஓகேங்களா? எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிபெண்ட் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டி ரோ ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ். நல்லா கவனிங்க, இந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கே வந்து அந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து நம்மளுக்கு டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். R21 ST இது எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு N2. அப்புறம் கூட எனர்ஜி டென்சிட்டி ரோ. ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், B21. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு ஒரு B21 கான்ஸ்டன்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிடுது. ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து ஐன்ஸ்டைன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். B21 என்னது? ஐன்ஸ்டைன் கோஎஃபிஷியன்ட். ஃபார் stimulated emission. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? probability of stimulated emission and represents the probability of stimulated emission. ஸோ நம்ம 3 எமிஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எனர்ஜி டென்சிட்டி டெரிவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். கவனிங்க, ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்கு,
light, rate of absorption equal to rate of emission. So இந்த கான்செப்டை தான் நம்ம பயன்படுத்தி டெரைவ் பண்ண போகிறோம். ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எது? R12 AB, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அப்சார்ப்ஷன். எதெல்லாம் வந்து எமிஷன்? ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இருக்குது, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இருக்குது. ஸோ அதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். R21 ஆஃப் SP ப்ளஸ் R21 ஆஃப் ST. அதாவது இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, செகண்ட் ஸ்டேட்டு. ஸோ இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஏற்படுது 1 to 2. இதுவே 2லேருந்து 1 வரும்பொழுது நம்மளுக்கு 2 எமிஷன் ஏற்பட்டது. ஒன்று ஸ்பான்டேனியஸ் எமிஷன், இன்னொன்று ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இதை டெரைவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? R12க்கு N1 B12 ரோ which is equal to R21க்கும் R21, அதாவது ஸ்டிமுலேட்டட் எமிஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்து எழுதணும். N2 A21 ப்ளஸ் N2 B21 ரோ. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் ரோ இருக்குது, இங்கேயும் ரோ இருக்குது. இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? N1 B12 ரோ மைனஸ் N2 B21 ரோ which is equal to N2 A21. இப்போ இதில் வந்து ரோ காமனாக இருக்குங்களா? ரோ காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? N1 B12 மைனஸ் N2 B21. ஸோ ரோவை காமனாக எடுத்தாச்சு which is equal to N2 A21. இப்போ இந்த ரோ மட்டும் இங்கே வச்சுப்போம். இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? டிவிஷனுக்கு போயிடுமா? N2 A21 பை இது அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன். N1 B12 மைனஸ் N2 B21. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி N2 B21ஆல் டிவைட் பண்ண போகிறோம். N2 B21ஆல் டிவைட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ எப்படி வரும் பாருங்கள். ரோ ஈக்குவல் டு N2 A21 இருக்குங்களா? இது எதால் டிவைட் பண்ணோம்? N2 B21ஆல் டிவைட் பண்ணோம். டிவைடட் பை இதையும் அதே மாதிரி N1 B12வை N2 B21ஆல் டிவைட் பண்ணோம். மைனஸ் N2 B21ஐ N2 B21ஆல் டிவைட் பண்ணோம். எல்லாத்தையும் N2 B21ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகிடும்? இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு எது மட்டும் வரும்? இந்த N2 இந்த N2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள். A21 பை B21 பை N1 B12 பை N2 B21 மைனஸ் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த நியூமரேட்டரில் இருக்கிறதுலாம் அது ஓரமாக எழுதிட்டேன். A21 பை B21. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அப்புறம் 1 பை B12 B21. ஒன்றும் இல்லை, அப்படியே நான் அது எழுதுனது தான் அப்படி ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். இங்கே நியூமரேட்டில் எழுதியிருப்பேன் இல்லையா, அதை தூக்கி இங்கே எழுதிட்டேன். இந்த இடத்துல 1 போட்டு டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 4th ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த N1 பை N2 இருக்குது இல்லையா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரேஷியோ மாதிரி. N1 பை N2 இந்த ரேஷியோவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, e பவர் hv பை kt. ஸோ இந்த N1 பை N2க்கு என்ன யூஸ் பண்ணோம்? e பவர் hv பை kt. இது ஏன் யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா படி யூஸ் பண்ணுறோம். பை போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா. ஸோ இந்த லாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எனர்ஜி லெவல்ஸ்னுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றுறோம். ஓகேங்களா? ஏன்னா அங்கே ஒரு எமிஷன் ஏற்படுதுங்க, அதனால் பை போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா இதை எழுதிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம 5th ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். ரோ இஸ் ஈக்குவல் டு A21 பை B21 இன்ட்டு 1 பை B12 by B21. இந்த N1 by N2 என்ன எழுதணும்? e பவர் hv by kt minus 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். பிளாங்க்ஸ் ரேடியேஷன் ஃபார்முலா இருக்குது. பிளாங்க்ஸ் ரேடியேஷன் ஃபார்முலா
இந்த ஃபார்முலா எதுக்குன்னா எனர்ஜி எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பிளாங்க்ஸ் ரேடியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது இந்த A21/B21க்கு இந்த வேல்யூ நான் எழுதிக்க போகிறேன். 8πhv³/c³. இந்த ரேடியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் இந்த B12/B21க்கு யூனிட் வேல்யூ 1 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே சேம், அதனால் நம்ம 1 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம் இப்போ. ஸோ ரோ ஈக்குவல் டு இந்த A21/B21க்கு என்ன எழுதணும்? 8πhv³/c³. இது ஏன் அப்படி எழுதியிருக்கோம்? ஏன்னா இது எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு காட்டுறது. இன்ட்டு 1 இந்த இடம் 1 ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இது மட்டும் தானே வரும். e⁻hv/kT-1. ஸோ இந்த 7th ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய ஐன்ஸ்டைன் கோஎஃபிஷியன்ட்கான டெரிவேஷன். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.